ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம ஊரும் பேரும் சீரியஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாடம் மட்டும் படித்தா, பர்டிகுலராக இந்த ஓல்டு புக்கில் இருக்கிற இந்த பாடம் மட்டுமே படித்தா 1 மார்க் கன்ஃபார்மாக வாங்கலாம் தமிழில். இப்போ ஊரும் பேரும் டாபிக் தான். ஃபஸ்ட்டு குறிஞ்சி நிலம் இது பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ முல்லை நில ஊர்கள் பற்றி பார்க்க மக்கள் என்ன சொல்லுவோம்னா, நம்ம காடும் சார்ந்த இடம்னு சொல்லுவோம். ஸோ காட்டில் எல்லாம் இவங்க வாழ்ந்தனால அவங்க ஊர் பேர்லாம் வந்து காடு சேர்த்து வச்சுக்கிட்டு, அதாவது அத்தி மரங்கள் நிறைந்த ஊரை வந்து ஆற்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அத்தி மரத்தை ஆறும் கூட சொல்லலாம். அத்தி மரத்தை நிறைந்த ஊரை வந்து ஆற்காடு, ஆலமரம் நிறைந்த ஊர் ஆலங்காடு, அப்புறம் கலாச்செடிகள் நிறைந்த ஊர் கலாக்காடு, அப்புறம் மாமரங்கள் செறிந்த இடம் வந்து மாங்காடு, மரம் நிறைந்த ஊரை வந்து பனையங்காடுன்னு சொல்ல மாட்டோம், பனையபுரம் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஆடு மாடு கட்டி வச்சிருக்க இடத்துல என்ன சொல்லுவோம்னா பட்டின்னு சொல்லுவோம். முந்தைய காலத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து காட்டுக்கு நடுவுல வாழ்ந்தனால அவங்களுக்கு எதுவும் இடையூறு ஏற்படக்கூடாது, விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் எதுவும் இடையூறு ஏற்படணும் வேலி கட்டி, அதுக்கப்புறம் அவ்வூர்கள் வந்து பட்டி பாடி என்று அழைக்கப்பட்டது. முல்லை நில ஊர்கள் வந்து பட்டியும் பாடியும் என்று அழைக்கப்பட்டது. பொதுவாக வந்து ஆட்டையாம்பட்டி, காளிப்பட்டி, கோயில்பட்டி, சிறுகுடல்பட்டி, சின்னகுளம்பட்டி, பெரியகுளம்பட்டி இந்த ஊர்கள்லாம் எதுல வருதுன்னு கேட்பாங்க. அது எதுல வருதுன்னா முல்லை இது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா முல்லை நில ஊர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னென்னு பட்டி பாடின்னு வந்தாலே அந்த ஊர் பேரோட லாஸ்டா பட்டி பாடின்னு வந்தாலே முல்லை நில ஊர்கள் தான். குறிஞ்சி வந்து மலை சார்ந்தது, முல்லை காடு சார்ந்தது. மருத நில ஊர்கள் வந்து பொதுவா வயல் சார்ந்த. வயல் வந்து செழிப்பா இருக்குமா, அப்ப அதுல தண்ணி இருக்கும், நிலம் இருக்கும், பயிர்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ அதை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. குடியிருப்பு மூர் என வழங்கப்பட்டது. மருத நில ஊர்களையும் நம்ம ஊருன்னு சொல்லி தான் நம்ம கூப்பிடுறோம். இங்க வந்து நிறைய ஆறுகள் வந்து வழிந்தோடி போனோம். ஆறுகள் பாயும் இடங்களை வந்து ஆறுகள் சொல்லலாம், ஆற்றூர்னு சொல்லலாம். அதுவே மருவி ஆத்தூர்னு கூட வந்து. ஆற்றூர் மருவி எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க, ஆத்தூர்னு சொல்லணும். நம்ம வந்து பொதுவா அது மருதனாலே அது என்ன ஞாபகம், வயல் சார்ந்த இடம். பொதுவாக வந்து வயல் சார்ந்த இடம் அங்கே வந்து செழிப்பா இருக்கும். ஸோ ஆறுலேருந்து தான் நமக்கு வயலுக்கு தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சிடலாம். அதோட வாழும் இடத்தை ஞாபகம் வச்சாலே அதோட ஊர் பேர்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இதுலயுமே ஊருன்ற கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி வந்து கடம்பத்தூர்னு சொல்லுவோம். தென்னை சூழ்ந்த பகுதி தெங்கூர், புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி இந்த மாதிரி கொடுத்து நமக்கு கூட கேட்கலாம். ஸோ இது பொறுத்துக்கள் கூட கேட்கலாம். கடம்ப மரம் சூழ்ந்த ஊர் வந்து என்ன ஊர், கடம்பூர், கடம்பத்தூர். ஊருன்னு சேர்த்து தான் மருதநில ஊர்கள் வந்து வரும். பொதுவாக நம்ம முன்னோர்ல ஊரணி, ஏரி, குளத்தை பேர் வச்சு கூட நமக்கு ஊர் பேர் வந்து வழங்கினாங்க. சீவலப்பேரி, புளியங்குளம், பேராவரணி, மாங்குளம், வேப்பேரி இந்த மாதிரி ஊர்ல வந்து நமக்கு குளம், ஏரி, ஊரணி பேர் வச்சு கூட ஊர் பேர். பொதுவாக மருதநில ஊர்கள்னாலே ஊர் பேர் வச்சு தான் வரும். ஊருன்ற நெய்த நில ஊர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. பேரூர்கள்லாம் பட்டினம், ஊர்கள்லாம் பாக்கம். இதுதான் ரொம்ப 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 பேரூர்கள் வந்து பட்டினம், ஊர்கள் வந்து பாக்கம். பாக்கு வந்து சின்னதா இருக்கும். ஸோ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு மாடு கட்டுற பட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ வந்து பேரூர்கள் பட்டினம். இந்திய கடற்கரையுடைய தமிழகத்தில் பரதவர் வாழ்ந்த ஊர்கள், அதாவது மீனவர்கள் வாழ்ந்த கடற்கரையில் மீனவர்கள் தானே வாழ்வாங்க, அதான் சொல்லியிருப்பாங்க. அதனால கரைக்கு, அதாவது கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால கரையின் பேர் வச்சு அழைச்சாங்க. கீழக்கரை, கொடியக்கரை, தாங்கரை, அதாவது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற கரையின் பேர் வச்சு அழைச்சாங்க. மீனவர்கள் வாழும் இடங்கள் பேர்கள் வந்து குப்பம், இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசும் ஊர்களும். இது எப்படின்னா அரசர்கள் வந்து கோட்டையில தான் இருப்பாங்க. சூரியநில மன்னர்கள், பெரிய மன்னர்கள் எல்லாருமே கோட்டையில தான் இருப்பாங்க. அரசர்கள் வாழ்ந்த கோட்டையை சுற்றி உள்ள ஊர்கள் வந்து கோட்டையை வச்சு அழைச்சாங்க. ஸோ இதுதான் கந்தர்வக்கோட்டை, தேவக்கோட்டை, நாட்டரசங்கோட்டை, நிலக்கோட்டை இந்த மாதிரிலாம் வந்துச்சு. நமக்கு நெய்தல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்மள பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திசையும் ஊர்கள். ஸோ இதுவும் நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிழக்கே இருக்கும் ஊர் வந்து கீழூர்னு சொல்லுவோம். மேற்கே இருக்கும் ஊர் வந்து மேலூர்னு சொல்லுவோம். கிழக்கே இருக்கும் ஊர் வந்து தென்பழஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். வடக்கே இருக்கும் ஊர் வடபழஞ்சி. கிழக்கு இருக்கிறது கீழூர், மேற்கு இருக்கிறது மேலூர், தெற்க இருக்கிறது தென்பழஞ்சி, வடக்கு இருக்கிறது வடபழஞ்சி. அவள் நாயக்கர்கள் வந்து தமிழகத்தை வந்து 72 பாளையங்களா வந்து பிரிச்சு ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. பேருடன் பாளையத்தை சேர்த்து மலை நாயக்க மன்னர் வந்து பொதுவாக அந்த மதுரை, ராஜபாளையம் இந்த சைடில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 72 பாளையங்களா பிரிக்கிறாங்க, ஆழ்ந்தாங்க. அங்கெல்லாம் வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே சுற்றி இருக்கிற ஊர்கள் வந்து பாளையம் சொல்லி அழைச்சாங்க. காரப்பாளையம், ராசாபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் காணப்படும் மதுரை மருதையாகி இன்று மதுரையானது. காணப்படும் மதுரை வந்து மருதையாகி மதுரை ஆயிடுச்சு. கோவன்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ஆகி மதுரை வந்து மருதையாகி மதுரை ஆயிடுச்சு. கோவன்புத்தூர் வந்து கோயமுத்தூராகி கோவை ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான். நமக்கு இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம இதில் கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிக்கோங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸியான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.